வடிவேலு தான் நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறப்ப என்னுடைய உடல் மொழின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். தொடக்கத்துல சாதாரண நடிகராக இருந்து மிகப்பெரிய நடிகர் ஆகிற வரையும் தனக்குன்னு ஒரு உடல் மொழி வச்சிருப்பாரு. அந்த இடுப்பை வளைச்சு நடிக்கிற நடிப்பு இருக்குல்ல, அப்படி இப்படின்னு. கிழக்கு சீமையில படத்துல மானூத்து மந்தையிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மானூத்து மந்தையிலே பாட்டுல கடைசியில போஸ்ட் கம்பத்துல ஏறி இடுப்பு பகுதியும் பின்பகுதியை மட்டும் ஆட்டி ஒரு டான்ஸ் ஆடுவார். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். மானூத்து மந்தையில கடைசி முடிய போறப்ப சும்மா ஒரு டவுசர் போட்டிருப்பாரு, வேட்டி அப்படி ஏற்றி கத்திட்டு, ஆள் தெரியும், ஒல்லியான தேகம். அந்த போஸ்ட் மாடல் ஏற்றி கடைசி ஒரு ஸ்டெப் போடுவார். அப்போ அதாவது கிராமத்துல குத்துறா, ஒரு குத்து குத்துறா அப்படின்னு குத்துவாங்க. அந்த குத்து கிழக்கு சீமையில படம் வரும்போது வடிவேலினுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய நடிகர்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாயராஜா சார்கிட்ட வடிவேலு கேட்டாராம், சார் கொஞ்சம் பணம் கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லுங்க சார், நான் மதுரைக்காரன் தான் சார் வடிவேலு சார் அப்படின்னு தானுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொன்னார். பாரதிராஜாட்ட கேட்டாரு, கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லுங்க சார், நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், இப்போ கொஞ்சம் நல்லா நடிப்பேன் சார் அப்படின்னு கெஞ்சினாராம்.